வணக்கம் நண்பர்களே. நிசான் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, கிக்ஸ் காரை வந்து சர்வதேச மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்க வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. நிறையா புது விஷயங்கள் டிசைன் வைஸும் சரி, அதேமாதிரி வந்து ஃபீச்சர்ஸும் சரி நிறையவே இந்த காரில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிசான் அந்தளவுக்கு வந்து நல்லா போகக்கூடிய ஒரு கம்பெனியாக இல்லை அப்படின்னாலும், சர்வதேச அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிசான் கார்களை நாளுக்கு நாள் அதிகமான மக்கள் வந்து வாங்கி வந்துட்டுருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னைட் கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ அதோடு பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து கிக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா வந்திருக்காங்க. இப்போ இந்த கிக்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் வந்து புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. மெயினாக இந்த காரில் வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. முதன்முறையாக இந்த காரில் வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டத்தை இப்போ தான் வந்து கொடுக்குறாங்க. சம்மருக்கு பிறகு பார்த்திங்கன்னா அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இந்த கார் விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வருஷத்தோட எண்ட்லேயோ இல்லைனா அடுத்த வருஷத்துலையோ இந்த கார் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரலாம். இந்த காரோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதே மாதிரி கார்கோ இடவசதி ரொம்ப அதிகமாக வந்துருக்கும். இப்போ ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வர கொடுத்துருக்கிறதுனால இந்த கார் வந்து ஹிட் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்னோ டிரைவிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மோடும் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பனி காலங்களில் வந்து நம்ம வந்து போகிறப்ப காரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து எதுவும் இல்லாமல் சரி பண்ணிக்கிற மாதிரி இந்த மோடு வந்து யூஸ் ஆகுமா. அதே மாதிரி முக்கியமாக பனி ரோட்டில் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டேர்ன் பண்ணுறப்பலாம் கார் வந்து ஸ்கிட் ஆகி வந்து போகும். அதை வந்து தவிர்ப்பதற்காக வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து நிறையா விஷயங்களும் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்களா. ஆனால் இந்த ஸ்னோ மோட் அப்படிங்கிறது இந்தியாவில் விற்பனைக்கு வரக்கூடிய கார்களில் வந்து இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் வந்து சம்மர் தான் வந்துருக்கும். ஸோ அமெரிக்கா, கனடா போன்ற வெளிநாடுகளில் வந்து பனி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அவங்களுடைய மார்க்கெட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னோ மோடு வந்து கொடுத்துருக்கலாம். பட் இந்தியாவில் வந்து இது வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். இப்போ இந்த ஸ்னோ மோடு தாண்டி இந்த காரோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸே பாக்ஸியான டிசைன் தான். இந்த டிசைன் வந்து காருக்கு ரகடான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காரை வந்து அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரூஃப் ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி காரோட பேக் சைடில் ஒரு நல்ல லென்த்தியாக எல்இடி டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காருக்கு ஒரு அட்டகாசமான லுக்கை வந்து கொடுக்குது. கேபினை பொறுத்த வரைக்கும் ஒரு குக்கூன் மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் 2 ஸ்க்ரீன் வந்து வருது. ஒன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஸ்டேரிங் வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. முன்பக்கமும் வந்து ஸ்டோரேஜ் பகுதியில் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வருது. அதேமாதிரி டோர்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் நிசான் பிராண்டோட 0 கிராவிட்டி சீட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரெட் கலரில் ஸ்ட்ரெச்சிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உட்பக்கத்தில் நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பனரோமிக் சன்ரூஃப் வந்து வரும், 6 ஏர் பேக், அடாஸ் டெக்னாலஜி, வயர்லெஸ் சார்ஜிங், 10 ஸ்பீக்கர் கொண்ட ஆடியோ சிஸ்டம் இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி என்ஜின் பொறுத்த வரைக்கும் 2.0 லிட்டர் இன்லைன் 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 141 பிரேக்காஸ் பவர் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிவிடி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வரும் பட்சத்தில் இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.5 லட்சத்தில் ஆரம்பித்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. நன்றி.